தமிழால் இணைந்த அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து இன்ஸ்டாகிராமில் நியூவாக ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்க வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது எப்படி மேக்கிங் பண்ணுறதா பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஆர்எஸ் மொபைல் டெக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உள்ளுக்குள்ள முள்ள வச்சு நம்ம சேனல் புதுசாக இருந்தேன்னா ஆர்எஸ் மொபைல் டெக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அலைட் மோஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு நம்ம ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணணும். நீங்கள் இமேஜ் அண்ட் வீடியோக்குள்ளே போய் நீங்கள் டிஸ்கஷனில் கொடுத்துருப்பேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு 3 டாட்டில் போய் ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு டியூரேஷன் எந்த அளவுக்கு வேணுமோ வச்சுட்டு நீங்கள் ஒரு சாங் செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த சாங் வேணுமோ சாங் செலக்ட் பண்ணிக்கிட்டு அதளவுக்கு டியூரேஷன் வச்சுக்கோங்க. அந்த இமேஜோட டியூரேஷன் வச்சு நம்ம 2 இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். வேங்கேமியில் 2 இமேஜ் நான் டவுன்லோட் பண்ணியிருந்தேன், உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், லிங்கில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜ் இருக்குல்ல, இமேஜை போய் கரெக்டாக ஒரு பார்டர் போட்டிருக்கிற அளவுக்கு நம்ம மூவ் பண்ண அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வைங்க. பார்க்கறதா தான் நல்லாயிருக்கும். இதையும் இந்த சாங்கில் டியூரேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. வச்ச பிறகு இன்னொரு இமேஜ் செலக்ட் பண்ணுங்கள். இமேஜ் அண்ட் வீடியோவில் போய் இன்னொரு இமேஜ் செலக்ட் பண்ணி அதே மாதிரி ஒரு பார்டர் அளவுக்கு இந்த மேலே இருக்கிற அதே மாதிரி பார்டர் அளவுக்கு வைங்க. நீங்கள் இது வரைக்கும் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா ஆர்எஸ் மொபைல் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெலிகிராமுக்குள்ளே போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ எல்லாம் அதில் தான் வரும். மெட்டீரியல் லிங்க்கு கொடுப்பேன். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன், அதுலேயும் பாருங்கள். எடிட் பண்ண வீடியோலாம் போட்டிருப்பேன், பாருங்கள். இப்போ பார் அளவுக்கு வச்சாச்சு. இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறது ஒரு பேப்பர் ஆட் பண்ண போகிறோம். நானும் கரெக்டான இதில் வச்சாச்சு. நம்ம ஆட் பண்ண நம்ம ஆட் பண்ண லேயர் மாதிரி இன்னொரு லேயர், அதே லேயர் ஆட் பண்ண போகிறோம். அந்த லேயரை ஃபஸ்ட்டு இமேஜ் அண்ட் வீடியோக்குள்ளே போய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இந்த 3 புள்ளி இருக்குங்க, அதை கொடுத்துங்க. ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது மாதிரி எந்தெந்த வீடியோ போடணுமோ அந்த மாதிரி நீங்கள் கமெண்டில் கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு நான் பார்த்துட்டு அதே மாதிரி அடுத்த வீடியோ போடுவேன். நீங்கள் போகிற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு மோட்டிவேஷன். அதனால் மறக்காமல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோ நான் போட்டுகிட்டே இருப்பேன். உங்களுக்கு இந்த லேயரை ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் பிளெண்டிங் ஆப்ஷனுக்குள்ள போங்க. பிளெண்டிங் ஆப்ஷனில் போய் லைட் 10 கொடுங்க. லைட் 10 இந்த லாஸ்ட் 1 லேயர் இருப்பாங்க, அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஃபோட்டோவுக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணணும். ஃபோட்டோவுக்கு எஃபெக்ட் கொடுங்க. ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு ஸ்டேச்சுரேஷன் கொடுங்க. ஸ்டேச்சுரேஷனில் போய் நமக்கு ஏற்றாப்புல அந்த பேப்பருக்கு ஏற்றாப்புல கொடுத்துருங்க. அதே மாதிரி இதுக்கும் அதே மாதிரி இந்த இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. அவ்வளோ இப்போ பார்க்க கொஞ்சம் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. இன்னும் அந்த பேப்பர் லேயர் மட்டும் ஒன்று ஆட் பண்ணணும். டிஸ்கஷன் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. என் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் போடுற மெட்டீரியலோட லிங்க் எல்லாமே அதில் வரும். இப்போ ஒரு பேப்பர் லேயர் ஆட் பண்ணியாச்சு. இந்த பேப்பர் லேயரை ஆட் பண்ண பிறகு அதையும் நம்ம சாங் எவ்வளோ டியூரேஷனில் இருக்கோ அந்த டியூரேஷன் நீட்டி வச்சுக்கோங்க. நீட்டி வச்சாச்சு. இன்னும் பேப்பர் லேயரையும் அதே மாதிரி கலரில் நம்ம மாற்றணும். அந்த லேயரை பேப்பருக்கு முன்னாடி போட்டுருங்க. பேப்பரில் முன்னாடி போட்டுருங்க. உங்களுக்கு வீடியோ அதே மாதிரி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எடிட்டிங் ஒர்க்ஸ் கொஞ்சம் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். டெக்ஸ்ட்டு நான் போய் கொடுத்துட்டு நம்ம இந்த சாங்கோட ஃபஸ்ட் லைன் உள்ளுக்குள்ளே முள்ள வச்சு அந்த லிரிக்ஸ் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணியாச்சு. இது உங்களுக்கு எந்த ஃபாண்ட்ஸில் வேணாலும் டவுன்லோட் வச்சுக்கோங்க, உங்கள் இஷ்டம். உங்களுக்கு எந்த ஃபாண்ட்ஸ் பிடிக்குதோ அந்த ஃபாண்ட்ஸில் வச்சுக்கோங்க. எனக்கு இந்த ஃபாண்ட்ஸ் வச்சுருக்கேன். இந்த ஃபாண்ட்ஸ் வேணாலும் டிஸ்கஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வச்சுட்டு இதில் கொஞ்சம் எஃபெக்ட் ஆட் பண்ணால் உங்களுக்கு தேவையான எஃபெக்ட் உங்களுக்கு எது நல்லா பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு பிடிச்ச எஃபெக்ட் நான் ஆட் பண்ணேன். இதில் வாங்க நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ணுவோம். இதில் எஃபெக்ட் கொடுத்து ஆட் எஃபெக்ட் கொடுத்து பிளர் எஃபெக்ட், இதில் பாக்ஸ் பிளர் கொடுங்க.
கொடுத்துட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுங்க. கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொஞ்சம் கீ ஃப்ரேம் ஃபஸ்ட்டு வச்சுட்டு ரெண்டாவது ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எப்படி பார்க்க எவ்வளோ லுக்காக இருக்கோ. நம்ம எடிட் பண்ணுறத விட நம்ம வச்சுருக்கிற ஃபோட்டோஸ் இந்த லிரிக்ஸ் ஆட் பண்ணுறது தான் எடிட்டிங்க்கே ஒரு தனி ஒரு அழகுன்னு சொல்லலாம். நம்மளாம் அவ்வளோ ஒரு எடிட்டர் கிடையாது, சாதா எடிட்டர் தான். நம்ம சிம்பிளாக இப்போ கற்றுக்கிறத தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நம்ம அந்த டெக்ஸ்ட்டுக்கு எஃபெக்ட் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். அது டெக்ஸ்ட் ஸ்பேசிங்னு ஒரு எஃபெக்டை ஆட் பண்ணிட்டு போகிறோம். ஆட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ அங்கே நான் டெக்ஸ்ட் ஸ்பேசிங் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்துக்கிறோம். கொடுத்துட்டு கொஞ்சம் நம்ம டிக்ரீஸ் பண்ணிக்கிடுவோம். எவ்வளோ நமக்கு வேணுமோ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்குமோ அதோட டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு கீ ஃப்ரேம் பக்கத்தில் கொடுத்துக்கோங்க. அது கரெக்டாக வைங்க, வச்சு பாருங்கள், பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. சாங்கை லைனாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. லைன் அந்த சாங்கோட லைன் எங்கே முடியுதோ அங்கே ஒரு கட் பண்ணி ஸ்பிட் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்குள்ள ஒரு லைன்ஸ் இங்கேயும் ஸ்பிட் பண்ணி வச்சுக்குவோம். இப்போ சாங்கோட நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். எஃபெக்டில் போய் ஆட்டோ ஷேக்கிங் எஃபெக்ட் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். அப்போ தான் பார்க்குற லுக்காக இருக்கும், ஷேக்கிங் ஆகும் வீடியோ. இப்போ நம்ம கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. இந்த லைன் முடிகிற வரைக்கும் கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நார்மலாக வச்சுக்கோங்க. இப்போ பார்க்குறது பாருங்கள், ஓட்டு விட்டு ஷேக் நார்மலாக இருக்கும். இப்போ நம்ம போட்டிருக்க எஃபெக்டெல்லாம் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நம்ம அது மாதிரி ஒவ்வொரு லைன் வச்சு கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த லைனில் போய் பேஸ்ட் எஃபெக்ட் கொடுங்க. நான் அந்த எஃபெக்ட்டுக்குள்ளே இதில் இன்னொரு ஆட் ஆயிரும். அதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க லைனுக்கு நான் பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. நம்ம தான் செய்ய போகிறோம். ஒவ்வொரு லைனுக்காக பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கேமிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் யூடியூப் சேனல் இருக்கிறாரு. கேம்ஸில் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் கொடுக்குறாரு. நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டனா டிஸ்கஷன் லிங்க் இருக்குது. யூடியூப் ஃப்ரீ ஃபயர் கேமுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் யூடியூப் லிங்க் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கஷன் இருக்குது, பாருங்கள். இப்போ நம்ம எடிட் பண்ண லேயரை ஃபுல்லாக சேர்த்து ஒரு குரூப் லேயராக வைக்க போகிறோம். அது ஒரு லேயர் ஆக்க போகிறோம். செலக்ட் ஆல் லேயர் கொடுங்க. அந்த பாக்ஸ் டச் பண்ணுங்கள். டச் பண்ணி மேலே ஒரு லேயரை செலக்ட் பண்ணுங்கள். ஒரு குரூப் லேயராக வந்துடும். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து உங்கள் தம்ப்நெயில் ஆட் பண்ணால் தம்ப்நெயில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் லோகோ எதனாலும் ஆட் பண்ணி வீடியோ ஒன்று எக்ஸ்போர்ட் பண்ணுறது மட்டும்தான் வேலை. நான் தம்ப்நெயில்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணி எந்த இடத்துல வைக்கணுமோ வச்சுக்கணும். நமக்கு தேவையான பார்டர் வைக்கலாம், ஷேடோ போட்டுக்கலாம். மூவ் ட்ரான்ஸ்லேஷனில் ஜூமிங் குறைச்சிக்கோங்க. எங்கே வேணாலும் வச்சுக்கோங்க. உங்கள் இஷ்டம் தான். உங்களுக்கு பார்க்க முடியாத லுக்காக தெரியணுமோ அது மாதிரி வச்சுக்கோங்க. இதே மாதிரி வீடியோ வந்து அடுத்தடுத்து நான் போடுறேன். நீங்கள் மறக்காமல் ஆர்எஸ்எம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் வைக்குங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு எடிட்டிங்கில் வந்துக்கிட்டே இருக்கும். டெக்னாலஜி பற்றி வந்துக்கிட்டே இருக்கும். நான் என்னோடய டெலிகிராம் லோகோவையும் ஆட் பண்ணிட்டேன். உங்களுக்கு நான் எடிட் பண்ணுற வீடியோ மெட்டீரியல்ஸ் எல்லாமே டெலிகிராம் சேனல்லையும் நான் போடுறேன். டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கஷனில் இருக்குது. உள்ளே போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ எக்ஸ்போர்ட் கொடுக்க போகிறோம். வீடியோ கொடுத்து எக்ஸ்போர்ட் கொடுங்க. ப்ரிப்பேரிங் டு எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். ஒரு 2 minutes 3 minutes ஆகும் எக்ஸ்போர்ட் ஒரு நிமிஷத்துக்கு கீழே இருக்குது. எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த சேவ் கொடுத்தா நமக்கு சேவ் ஆகிடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்.